அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி செப்டம்பர் மாத ராசி பலனை பார்க்கலாம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு இது பொருந்தும். மகரம்ன்றது ஒரு சரராசி. சரராசினா வேகமா இயங்கக்கூடிய ராசி. இவங்க எது பண்ணாலும் வேகமா பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்புல இருப்பாங்க. நிலராசி மக்கள் பயன்படுத்துற நிலத்தோடைய தன்மைகள் தான். சனி பகவான் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் அப்படின்ற ஒரு அமைப்புல காரகத்துல இருப்பாரு. உழைப்புக்கான அதிபதி சனி பகவான் தான். இங்க ராசிநாதன் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல மீனத்துல இருக்காரு. வக்ரமாயி கும்பத்திலையும் வந்திருக்காரு. 6 கூட ராகுவும் இருக்காரு கும்பத்துல. மிதுனத்துல குரு பகவான் இருக்காரு. கடகத்துல சுக்கிரன் இருக்காரு. சிம்மத்துல புதன், சூரியன், கேது இருக்காரு. கன்னியில செவ்வாய் பகவான் இருக்காரு. இவங்கெல்லாம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆயிடுவாங்க. இப்ப நம்ம மாத பலனுக்கு போகலாம். மகரத்துக்கு 2ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அதே மாதிரி வக்ரமாயி அவர் கும்பத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. குருவோட 9ஆம் பார்வையில இருக்காரு. இந்த டயத்துல வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாக்க வருமானம் அந்த அளவு திருப்தியா இருக்காது. ஆனா அங்க சனி பகவான் ஆட்சியும் கூட. 6 கூட ராகு சேர்ந்து இருக்காரு. வெளியிருந்து பார்த்தாக்க உங்க ஃபேமிலிக்கு பேரும் புகழும் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் இருக்கும். 12 கூடிய குரு பகவான் மிதுனத்துல இருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அது திருப்தியா இருக்காது. 6ஆம் இடத்துல குரு பகவான் பொருளாதாரத்தை தடை பண்ணுவார். 11 செவ்வாய் கன்னி வீட்டுல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சிகள், சிறுதூர பயணம், 11ஆம் லாபத்தை சொல்றது. அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு அண்ணன் இருந்தாருனாக்க திருமணம் ஆகாம இருந்துச்சுனாக்க இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகும். அதே டயத்துல அப்பா மூலியமா ஆதாயம் இருக்கும். அப்பா சொத்துல பங்கு கிடைக்கும். அதே டயத்துல அப்பா மூலியமா வருமானமும் வரும். ஏன்னா வீடு ஏதாவது வச்சிருந்தா அதுல வாடகை வர அமைப்பு அதெல்லாம் மகர ராசிக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப மகர ராசிக்காரவங்க ஏஜ் கம்மியா இருக்கிறவங்க ஆபீஸ்ல இல்ல வேலை செய்யற இடத்துல லவ் ப்ரொபோசலா வரும். இந்த டயத்துல காதல் சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே டயத்துல திருமணம் ஆனவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கலக்கிறதுக்கு கூட பிரச்சனையும் உருவாகும். 6 கூடிய புதனும் 9 கூடிய புதனும் 8ஆம் இடத்துல நிக்கிறாங்க. யாரு கூட சேர்ந்து நிக்கிறாங்கன்னா சூரியன், கேது கூட சேர்ந்து நிக்கிறாங்க. 9ஆம் இடம்ன்றது தந்தைய சொல்ற இடம். 8ன்றது பிரச்சனை தான். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, மறைமுகமா இருக்கிறது, அவமானப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் 8ஆம் இடத்தை தான் சொல்லும். அந்த புதன் கேது கூடயும் சூரியன் கூட சேர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. என்ன காரணம்னாக்க சூரியனாக்க கவர்மெண்ட்டும், புதன்னாக்க கோர்ட்டும், கேதுனா வக்கீலும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்துல மகர ராசியோடைய அப்பா அவங்களுக்கு சட்ட ரீதியா பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல வரும். இது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது மாற்றத்தை கொடுக்கும். வருமானம் அதிகமா வர்றதுக்கும் குடும்பத்துல நிம்மதி வர்றதுக்கும் எளிய பரிகாரம். உத்திராட நட்சத்திரக்காரங்க 350 கிராம் பச்சரிசியை வாங்கிட்டு நவகிரகத்துல இருக்க சந்திர பகவானுக்கு வச்சு வேண்டிட்டு வந்தீங்கன்னாக்க பொருளாதாரம் படிப்படியா உயரும். அதே டயத்துல திருவோண நட்சத்திரக்காரங்க மைசூர் பருப்பு 350 கிராம் வாங்கி நவகிரகத்துல இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு வச்சு வேண்டி வந்தாக்க பொருளாதாரம் படிப்படியா உயரும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க உளுந்து
கருப்புளுந்து ஒரு 350 ரூபா வாங்கிட்டு நவகிரகத்துல இருக்கிற ராகுபானுக்கு வச்சு வேண்டிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியும் கிடைக்கும், வருமானம் படிப்படியா உயரும். நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அவர் இப்ப இருக்கிறது 9ஆம் இடத்துல இருக்காரு. செப்டம்பர் 15க்கு அப்புறம் அவர் துலா ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். நாலுன்றது சுகத்தை கொடுக்கறதா இருந்தாலும் கூட 11ன்றது லாபத்தை தான் கொடுக்கும். அப்ப இந்த காலத்துல தொழில் நல்லதா இருக்கும். இல்ல மெயினா ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, அதே டயத்துல வாகனம், அது மட்டும் இல்லாம சிவில் இன்ஜினியர், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பா இந்த மாசம் அமையும். நம்ம பார்க்கறது எல்லாமே பொது பலங்கள் தான். இந்த கோச்சார பலங்கள் நமக்கு 30% தான் வேலை செய்யும். நம்ம சுய ஜாதகத்துல ஒவ்வொரு இடத்துல கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும். அதே டயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும். ஒருத்தருக்கு யோகமான திசையாகவும், ஒருத்தருக்கு 6-8 திசையாகவும், இல்லாட்டினா மாரகாதிபதி திசையாகவும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா பாதகாதிபதி திசையாவோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம சொல்ற பலங்கள் 30% தான் வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.